பள்ளி கல்லூரிகளில் இடம்பெறுவது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பு ஒட்டுமொத்தமாக ஒரு அமைப்பிற்கு என்று பல பேருக்கு நன்மைகள் செய்திருக்கிறோம். ஆனால் அதிலே பெரும்பகுதியினர் நன்மை பெற்றதற்கு பின்னால் கூட வந்து பார்த்ததில்லை. பெரும்பாலும் கொஞ்சம் அனுபவப்பட்டவர்கள் சொல்வார்கள், ஒரு பணி தொடர்பாக நம்மிடம் அடிக்கடி வந்து போகிறவர்கள் திடீரென்று வருவதை நிறுத்திவிட்டார்கள் என்றால் அந்த வேலை முடிந்து விட்டது என்று அர்த்தம். ஆனால் உங்களுக்கு இன்னும் நான் எதையும் செய்யவில்லை, உங்களுக்காக பேசி இருக்கிறேன், அதற்கே இவ்வளவு நன்றி என்று சொன்னார். நீங்கள் காட்டுகின்ற அன்பு என்னை நெகிழ வைக்கிறது. 2 புதுமைகளை இந்த மேடையில் நான் இன்று கண்டேன் என்று சொன்னேன். முதலாவதாக விவேக சிந்தாமணியில் ஆரம்பித்தது. சூப்பர் சுப்பராயன் வந்து விவேக சிந்தாமணியை பேசினார். அடுத்து விஜயன் பேசியது அந்த அளவிற்கு பேசினார், கவித்துவத்தோடு. நம்முடைய ஆர்கே செல்வமணி அவர்கள் பேசுகிற போது இவர்கள் பேசியதெல்லாம் கேட்டு நான் பயந்து விட்டேன் என்று சொன்னார். பயப்படாதவர்களின் வரிசையில் என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். இதற்கெல்லாமா கலைஞரிடம் வளர்ந்தவன் பயப்படுவான்? நான் ரசித்தேன், உள்ளபடியே ரசித்தேன். 2வதாக நான் கண்ட புதுமை, பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்லுகிற போது பெரும்பாலும் கூட்டம் முடிந்ததற்கு பின்னால் சூழ்ந்து வருகின்றவர்கள் பல பேர் கை கொடுக்க முனைவார்கள். கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். கை கொடுக்க கூடாது என்பதல்ல, அதனுடைய விளைவு. ஒரு காலத்திலே நான் கலைஞரிடம் கேட்டிருக்கிறேன், ஏன் கை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்று சொன்ன போது 3 நாட்கள் எழுத்து வேலை நின்று போகும் என்று சொல்வார். அந்த அளவிற்கு கடினமாக கையை பிடித்து குலுக்கி விட்டு போய்விடுவார். இதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதனாலே கொடுக்கவும் கொடுக்காமலும் இருக்க முடியாது. கொடுத்தால் விளைவுகளை எண்ணி கொஞ்சம் தயங்குவோம். ஆனால் இன்றைக்கு நான் பார்த்தேன், நீங்க எல்லாம் ஸ்டண்ட் கலைஞர்கள், ஸ்டண்ட் மாஸ்டர்கள் என்று சொல்லுகிறார்கள். தோற்றம் கரடுமுரடாகத்தான் இருக்கிறது. எல்லோரையும் திரைப்படத்தில் பார்த்திருக்கிறோம். அந்த படத்திலே பார்த்த அளவிற்கு உங்களை பார்த்தால் இங்கே உட்காரவே அச்சமாக இருக்கும். ஆனால் எல்லோரும் கை கொடுத்தீர்கள். எல்லோருடைய கைகளும் மென்மையாகத்தான் இருந்ததை தவிர கரடுமுரடாக இல்லை. யாருடைய உள்ளமெல்லாம் கனிவுடன் இருக்கிறதோ அவர்கள் கரங்களும் அப்படித்தான் இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். நீங்கள் திறமை வாய்ந்த சண்டை பயிற்சி கலைஞர்கள், ஆனால் உள்ளத்திற்குள் நீங்கள் மிருதுவானவர்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்ல பல நேரங்களில் இருந்திருக்கிறோம். திரைப்படத்துறையிலேயே மிகப்பெரிய வில்லனாக கருதப்பட்ட எம்.என். நம்பியார் அவர்களும், மிகப்பெரிய வில்லனாக எல்லா காலத்திலும் எம்ஜிஆரோடு விளங்கிய வீரப்பா அவர்களும் தனிப்பட்ட வாழ்க்கையில அவ்வளவு சாந்தமான மென்மையானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுபோலத்தான் நீங்களும் கூட. பெரும்பாலும் ஒருவரை தொலைவில் இருந்து பார்க்கிற போது, திரையில் பார்க்கிற போது, மேடைகளில் பார்க்கிற போது ஏற்படக்கூடிய பிம்பம் மனதில் இருக்கும். அது உயர்ந்ததாக இருக்கும், கற்பனை கட்டாததாக இருக்கும். ஆனால் நெருங்க நெருங்க பல பேருடைய பிம்பம் கலைந்து போகும், கரைந்து போகும். பார்த்தது ஒன்று, நடைமுறை ஒன்று. உங்கள் கதையும் அப்படித்தான். திரைப்படத்திலே பார்க்கிற போது அச்சம் தருகிறவர்களாக வருகிற நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எத்தனை இன்னல்களை அனுபவிக்கிறீர்கள் என்பதல்ல, எவ்வளவு மென்மையாக இருக்கிறீர்கள் என்கிற போது இதுதான். பார்ப்பது ஒன்று, கருதுவது ஒன்று, ஆனால் உண்மையில் இருப்பது ஒன்று என்பதற்கு நீங்கள் உதாரணம். நிறைய பேச வேண்டும். உங்களுடைய பிரச்சனையை நான் எப்படி பேசினேன் என்று. அதற்கு முன்னால் நான் இந்த பேசியதனுடைய விளைவுகளை சொல்லையாக வேண்டும். ஒருவருடைய வலியை வலியால் அனுபவிக்கிறவர் மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்பது இல்லை. ஒரு பிள்ளையினுடைய வலியை தாய் அறிவார். அது சொல்லி தெரிவதில்லை. பிள்ளை எதற்காக அழுகிறது என்று தாய்க்கு தெரியும். பசியினால் அழுகிறதா, தன்னை தேடுவதால் அழுகிறதா, அல்லது எறும்பு கடித்ததால் அழுகிறதா என்று குரலை வைத்தே தாயினால் அறிந்து கொள்ள முடியும். அது தாய்க்குள்ள தனிப்பெரும் தன்மை. என்னை பொறுத்தவரை நான் நாடாளுமன்றத்தில் பேச விளைகிற போதெல்லாம் என்னுடைய கட்சிக்கு உட்பட்டு நான் பேச வேண்டிய பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு பொதுவாக பேசக்கூடியவைகளில் எதை பேசலாம் என்று நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன்.
என்னுடைய உதவியாளர்களோடு கலந்து பேசுவேன். ஒரு வாரத்திற்கு ஒரு முறைதான் எங்களுக்கு 0 ஹவர் என்று சொன்னால் அந்த 3 நிமிடத்திற்குள் பேசக்கூடியவற்றில் எது முக்கியமான பிரச்சனை, அது தனிப்பட்ட முறையிலே சிலருக்கு என்பதை விட ஒரு பிரிவினரை தொட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு எப்போதும் உண்டு. காரணம், பேசுகிற இடம் நாடாளுமன்றம். 142 கோடி மக்களுக்கு சட்டங்களை இயற்றுகிற உயர்ந்த மன்றம் இந்தியாவில் இந்திய நாடாளுமன்றம். ஆக அங்கே பேசுகிற போது அது வெறும் குரலாக ஏதோ ஒரு பதிவாக இருக்கக்கூடாது, அதற்கு விளைவுகள் இருக்க வேண்டும். கேட்கிறவர்களும் இது நியாயம் என்று உணர்கின்ற அளவிற்கு கருத்துக்கள் இருக்குமேனால் அங்கே எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற வேறுபாடு இருக்காது. ஒரு முறை உலக மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி, அந்த நாளின் போது வாழ்த்து தெரிவிப்பதற்காக எல்லா உறுப்பினர்களுக்கும் 1 நிமிட நேரம் கொடுத்தார். 1 நிமிடத்திற்குள் என்ன பேசுவது என்று எண்ணக்கூடும். அதற்குள் தான் பேச வேண்டும். 1 மணி நேரமும் பேச வேண்டும், 1 நிமிடத்திலும் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும், 2 நிமிடத்திலும் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் அண்ணா அந்த காலத்திலிருந்தே நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ஒரு முறை 2 நிமிடம் பேச வாய்ப்பு கிடைத்த போது அண்ணா பேசினார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி prevented to say தமிழ்நாடு என்றார். அங்கேயே எல்லாம் முடிந்து போனது. எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லி பதிவு செய்தார். நான் சென்னையிலிருந்து வந்திருக்கிறேன், தமிழ்நாடு என்று சொல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறேன். அடுத்த அண்ணா சொல்கிறார், ஐ ஆம் ஃப்ரம் மெட்ராஸ், சாரி prevented to say தமிழ்நாடு. My country is economically ill, educationally dull, industrially nil, but culturally well என்று சொல்லிவிட்டார். அந்த பாதையில் தான் நாங்கள் நடக்கிறோம். அடுத்து கலைஞர் எங்களை வழி நடத்தினார். இந்த 1 நிமிடம் பேச வாய்ப்பு கிடைத்த போது மன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சி குழு தலைவர்கள், ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுக்கு தான் பெரும்பாலும் பேச அனுமதிப்பார். நான் கழகத்தின் தலைவராக மாநிலங்களவையில் இருக்கிறேன். அந்த 1 நிமிடம் வருகிற போது அதற்கு முன்னால் பல பேர் பெண்கள் பேசினார்கள், மற்றவர்களும் பேசினார்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை, அவர்களுக்கு பலாத்காரம் செய்கிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். என்னுடைய முறை வந்தபோது நான் சொன்னேன், 1 நிமிடமே அதிகம்தான். இந்த உலக மகளிர் தினத்தின் போது அரசாங்கம் மகளிருக்கு ஏதாவது பரிசு தர விரும்பினால் அவர்கள் தவிர்க்க முடியாமல் பயன்படுத்துகிற சானிட்டரி நாப்கின்களுக்கு GST வரி விலக்கு தாருங்கள் என்று சொன்னார். நல்ல யோசனை என்று அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு சொன்னார். அருண்ஜேட்லி அப்போது நிதியமைச்சர் சிரித்தார். பின்னர் என்னை அடித்து தனியாக பேசினார். என்ன பேசியிருந்தார் என்பது வேறு. ஆனால் GST வரி விலக்கு தரப்பட்டது, அதனாலே பயன்பெற்றவர்கள் யார் என்றால் இந்தியா முழுவதும் இருக்கிற மகளிர். புற்றுநோயில் பல வகை உண்டு. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய், இறப்பை புற்றுநோய், ஆண்களுக்கு நுரையீரல் புற்றுநோய் என்பதை போல பெண்களுக்கு சர்விக்கல் கேன்சர் என்று ஒன்று உண்டு. அது வருவதற்கு பெரிய காரணமே இப்படி ஆரோக்கியம் இல்லாதவற்றை பயன்படுத்துவதுதான். இப்போது இந்தியா முழுவதும் இருக்கிற ஏழை பெண்கள் கூட அதை வரி குறைவாக பெறுகிறார்கள் என்று சொன்னால், அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு திருச்சி சிவா போயிருக்கிறேன். என்னிடம் கேட்டார்கள், இது என்ன இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள்? அது கௌரவ குறைச்சலாக, அது ஏதோ கூச்சமாக கருதுகிறார்கள். நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், எந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்கள் வீட்டு ஆண்கள் வெளியே செல்கிற போது, நீ திரும்பி வருகிற போது எனக்கு சானிட்டரி நாப்கின்கள் வாங்கி வா என்று நம்முடைய வீட்டு பெண்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். இன்னமும் அவர்களுக்கே கூச்சம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கூச்ச உணர்வு உள்ள ஒரு சமுதாயத்தில் நான் நாடாளுமன்றத்தில் நின்று பேசுகிறேன். இவர்கள் சொன்னதை போல உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் அது எதிரொலிக்கும். நீங்கள் எப்படி பேசினீர்கள் என்று கேட்டவர்களுக்கு நான் சொன்னேன், ஏன் ஒரு பெண்ணின் பிரச்சனையை ஒரு ஆண் பேசக்கூடாதா? பெண்ணின் துயரத்திற்கு காரணமாக இருக்கிறவன் ஆண் அல்ல, பெண்ணின் துயரத்தை போக்குவதற்கு பாடுபடுகிறவன் தான் உண்மையில் ஆண். நான் பெண்களோடு பிறந்திருக்கிறேன், பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன், அவர்களின் வலி எனக்கு தெரியும். அதே போலத்தான் இன்னொரு பிரச்சனை, இப்போது உங்கள் கூட்டத்தில் இது பேசிய அதே தொடரில் தான் பேசினேன். அவர்களுக்கு அமைப்பு இல்லை, அதனால் அவர்களுக்கு சென்று சேரவில்லை. இந்தியா முழுவதும் 80 லட்சம் பேர் யார் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர், ஓலா இவற்றில் வேலை பார்க்கிறார்கள். அவர்களை பணியாளர்களாக கூட அந்த நிறுவனம் கருதுவதில்லை, பங்குதாரர்கள் என்று சொல்கிறார். ஒரு தடவை அவர்கள் சென்று வேலை செய்து 10 ரூபாய் கிடைத்தால் அவருக்கு 1 ரூபாய், இவருக்கு 9 ரூபாய்.
வேலை செய்தால்தான் பணம் என்ற ஒரு பிரிவில் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த ஆண்டு 2.5 கோடி பேராக மாற இருக்கிறார். அவர்களுக்கென்று எதுவுமே இல்லை என்று பேசினேன். ஆதரவு இருந்தது, இன்னும் விடுவி கிடைக்கவில்லை. அது வேறு. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக இது போன்ற இடங்களில் சொல்ல வேண்டும். காரணம், உங்களை போன்றவருக்கே தெரியாது. தொலைக்காட்சிகள் இப்பொழுதெல்லாம் தான் இந்த யூடியூப் வந்து அதையெல்லாம் வெளியே கொண்டு போகிறது. செய்திகள் பேசுகிறதற்கு அடுத்த நாள் பத்திரிகைகளில் வருவது இல்லை. முக்கிய செய்திகளுக்கு முக்கியத்துவம் தருவது இல்லை. தொலைக்காட்சிகளில் ஒரு சில நிமிடங்கள் காட்டுவார்கள், அதன் மூலமாக பார்ப்பது உண்டு. ஆனால் பலவற்றை பல நேரங்களில் எனக்கு அடுக்கடுக்காக சொல்ல நிறைய இருக்கிறது, ஆனால் எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் நாங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டத்திற்கு முன்னால் சட்ட முன்வடிவு மசோதா என்ற ஒன்றை அறிமுகப்படுத்துவார்கள். அது விவாதிக்கப்படும், திருத்தங்கள் இருந்தால் திருத்தங்கள் சேர்க்கப்படும், இல்லாவிட்டால் நிறைவேற்றப்பட்டால் அது அப்படியே சட்டமாகிவிடும். இது அரசாங்கம் மட்டும்தான் செய்யலாமா என்றால் இல்லை, உறுப்பினர்களாக இருக்கிற எங்களுக்கும் அந்த உரிமை உண்டு. நாங்களும் மசோதா கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையை கொடுக்கலாம், அது நிறைவேறினால் அது சட்டமாகும். ஆனால் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த உரிமை இருக்கிறது என்கிற போது ஏன் எப்போது வருகிறது? உங்கள் பிரச்சனையை நான் இப்போது பேசுகிறேன், கேட்டிருக்கிறார். அமைச்சர்களை சந்தித்ததற்கு பின்னாலும் இல்லை என்கிற போது நான் என்ன செய்வேன் என்றால், உங்களுக்கு தேவையானதை ஒரு மசோதாவாகவோ தீர்மானமாகவோ தயாரித்து தனிநபர் தீர்மானம், தனிநபர் மசோதா என்று கொடுப்பேன். அது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் விவாதத்திற்கு வரும். விவாதத்திற்கு பின்னால் அமைச்சர் வந்து பதில் சொல்லியே தீர வேண்டும். அதற்கு பின்னால் பெரும்பாலும் எல்லா தனிநபர் மசோதாக்களும் அமைச்சருடைய அந்த வாக்குறுதியை கேட்டு திரும்ப பெறுவார்கள், அல்லது மீறி நான் வாக்கெடுப்புக்கு விடுகிறேன் என்றால் தோற்கடித்து விடுவார்கள். இதுதான் தொடர்ந்து நடக்கும். உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், இந்திய நாடாளுமன்றத்தில் 45 ஆண்டுகளுக்கு பின்னால் 1970க்கு பின்னால் 2015 திருநங்கையர்களுடைய நலனிற்காக நான் கொண்டு வந்த தனிநபர் மசோதா மாநிலங்களவையில் ஏகமனதாக நிறைவேறியது. நான் படிக்கிற காலத்தில் ஒரு IAS அதிகாரியாக வேண்டும் என்று கருதினேன். நான் தந்தை இல்லாமல் வளர்ந்தவன். பிறந்த உடனேயே 3 மாதத்தில் தந்தை மறைந்தார். தாயினால் வளர்க்கப்பட்டவன். 29 வயது விதவை தாய் வளர்த்தவன் தான் உங்கள் முன்னால் இருக்கிற திருச்சி சிவா. கனவுகளை சொல்லுகிற போது நீ என்ன ஆக வேண்டும் என்றால் IAS ஆக வேண்டும், IAS ஆக வேண்டும் என்று சொல்லியே வளர்ந்து அதற்காகவே ஆங்கில இலக்கியம் எல்லாம் படித்து, ஆனால் MA படிக்கிற போதே அவசர காலத்தில் கழகத்தில் தொடர்புடையவன் என்ற காரணத்தால் கைதாகி 1 வருடம் சிறையில் இருந்து வெளியே வருகிறேன். ஒரு முறை எழுதினேன். அதற்குள் கலைஞர் அன்பு பார்வை என் மீது பட்டு நான் அவருக்கு பின்னால் போக தொடங்கி பின்னர் அதிலே முழுமையாக இப்போது ஈடுபாடு. எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நான் IAS அதிகாரியாக ஆக வேண்டும் என்று விரும்பினேன், ஆகவில்லை. நான் வருந்துவதில்லை, அதைவிட சிறப்பாகவே இருக்கிறேன். ஆனால் கடந்த 4 வருடங்களாக UPSC தேர்வு, IAS IPSக்கு நடக்கிற தேர்வுகளில் என்னை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன கேள்வி? நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடந்த சரித்திர நிகழ்வு என்ன, சரித்திர முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்றால், ஒரு தனிநபர் மசோதா இவ்வளவு ஆண்டுகளுக்கு பின்னால் நிறைவேறி இருக்கிறது. என்ன மசோதா? திருநங்கையர்களின் நலனிற்காக. யார் கொண்டு வந்தது என்றால் திருச்சி சிவா என்று சொல்கிறார்கள். ஆக நான் எங்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினேனோ அங்கே செல்ல விரும்புகிறவர்கள் நான் என்னை பற்றி பேசிவிட்டு அங்கே செல்கிறால் நான் எப்படி பெருமை அடைகின்றால், நான் பேசிய பிரச்சனையின் காரணமாக. திருநங்கையர்கள் என்பவர்கள் வாக்கு வங்கி அல்ல. இந்த பிரிவினர் ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள், வாக்களிப்பார்கள் என்பதல்ல. இதுதான் மனிதாபிமானம். கலைஞர் தான் முதலாக அவர்களுக்கு பல பெயர்களில் அழைக்கப்பட்டு வந்தார்கள். உங்களுக்கு தெரியும். அதுல கொஞ்சம் கண்ணியமான பெயர் அரவாணி என்பது அவர்களாகவே அழைத்துக் கொண்டது. அரவானுடைய மனைவி என்று தங்களை கருதி கொள்கிறவர்கள். அதைத்தான் கலைஞர் திருநங்கை என்று மாற்றினார். அந்த பெயரிலே உள்ள பொருள் பல பேருக்கு தெரியாது. திரு என்பது ஆண்பால், நங்கை என்பது பெண்பால். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் திருநங்கை என்பது. திருநம்பி எல்லாம் கிடையாது, தெரியாமல் சொல்கிறார். அந்த அனுசரணை அவருக்கு இருந்தது. அவர்கள் பிறப்பால் ஒரு பாலினமாகவும் மனதால் இன்னொரு பாலினமாகவும் இருக்கக்கூடியவர். அதுக்கு விளக்கம் கூட பல பேருக்கு சொல்ல தெரியாது.
அத்தோடு சேர்த்து முதலாக அவர்களுக்கு ஒரு வாரியமும் அமைத்து கொடுத்தது கலைஞர் தான். இது தமிழ்நாட்டில் நடந்தது. நான் கருதியது இது இந்தியா முழுவதும் நடக்க வேண்டும். அதற்காக அந்த தனிநபர் மசோதா கொண்டு வந்தேன். விவாதம் நடைபெற்றது. கடைசி நாளன்று, வாக்கெடுப்பு நாளன்று இதை விடக்கூடாது என்று ஒரு மனதில் தோன்றியது. அதற்காக என்னோடு நெருங்கியவர்களுக்கெல்லாம் நான் தகவல் தெரிவித்து தயவு செய்து வந்து உட்காருங்கள் என்று சொன்னேன். என்னுடைய வேண்டுகோளை ஏற்று வந்து உட்கார்ந்திருந்தவர்களில் முக்கியமானவர் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங். வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அவ்வளவு பெரிய தலைவர் எனக்காக வந்து உட்கார்ந்திருக்கிறார். விவாதம் நடந்து முடிந்தது. அது ஒரு பெரிய கதை. இப்போது நான் அதை விளக்க விரும்பலை. நான் பேச வேண்டிய செய்திகள் உங்களை பற்றி இருக்கிறது. கடைசியாக சரி, அமைச்சர் நீண்ட விளக்கம் கொடுத்தார். அவர்தான் இப்போது கர்நாடகத்தில் ஆளுநராக இருக்கிறார். கொடுத்துவிட்டு ஐ ரிக்வெஸ்ட் திருச்சி சிவா டு வித்ட்ரா இஸ் பில் என்று சொன்னார். முடியாதுன்னு சொன்னார். எத்தனை பேர் எதிர்த்தார்கள் என்று எனக்கு தெரியட்டும் இல்லை, ஊருக்கும் உலகத்திற்கும் தெரிய வேண்டும். இந்த பிரிவினருக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கேட்டால் அதை எதிர்ப்பவர்களும் இந்த நாட்டில் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று ஊருக்கு தெரியட்டும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்தார்கள். அப்போது மாடத்திலே நிறைய திருநங்கையர்கள் வந்திருந்தார்கள். நான் சொன்னேன், கொஞ்சம் அவர்களை பாருங்கள். விழிகளில் கண்ணீர் முட்டிக்கொண்டு நிற்கிறது. பொது இடத்திற்கு போனால் கழிவறையில் எந்த கழிவறைக்கா, ஆண் கழிவறைக்கா பெண் கழிவறைக்கா, எந்த இடத்திலும் புறக்கணிக்கப்படுகிற அவர்கள் இன்றைக்கு சில பேர் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். இடஒதுக்கீடு, கல்வியில், வேலை வாய்ப்பில் இந்த வாய்ப்பை நான் விடமாட்டேன் என்று சொன்னேன். உடனே வேறு வழி இல்லை, வாக்கெடுப்புக்கு விடலாம் என்று சொல்லுகிற போது எனக்கு நம்பிக்கை, எனக்கு அன்றைக்கு அதிக அளவில் ஆதரவு இருக்கிறது என்று. உண்மையும் அதுதான். வழக்கத்திற்கு மாறாக ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிக்கு கொஞ்சம் அதிக உறுப்பினர்கள். இதை தொலைக்காட்சியிலே பார்த்த அமைச்சர் வேகமாக வருகிறார். அருண்ஜேட்லி தான் அப்போது அவை தலைவர். ஓடி வந்தார். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு முக்கிய பிரச்சனையின் போது இந்த அவை பிளவுபட்டு நிற்க வேண்டாம், நான் கேட்டுக்கொள்கிறேன், திருச்சி சிவா அவர்களை நண்பர் என்ற முறையில் தயவு செய்து திரும்ப பெறுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை பற்றி தெரிந்த காரணத்தால் அடுத்த வார்த்தையும் சொன்னார் அவை தலைவர். ஒருவேளை அவர் ஒத்துக்கொள்ள மறுத்தால் குரல் வாக்கெடுப்புக்கு விடுங்கள், டிவிஷன் வாக்கெடுப்புக்கு மின்னணு வாக்குப்பதிவு வேண்டாம் என்றார். தெரியும் தோற்று போகும். உடனே அவைத்தலைவர் அவரே வந்து சொல்கிறாரே, திரும்ப பெறுங்கள். முடியாது. மறுபடி குரல் வாக்கெடுப்பு, அது நிறைவேறுகிறது. அப்போதான் தெரிந்தது அது 45 ஆண்டுகளுக்கு பின்னால் என்று. எல்லோரும் சேர்ந்து ஆம் என்று சொன்னார்கள். அது நிறைவேறியது. கேட்டார்கள், இது என்ன பிடிவாதம் என்றார்கள். இது பிடிவாதம் அல்ல, உறுதி. எதையாவது சாதிக்க வேண்டும் என்றால் அதில் நிலையாக நிற்க வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று நான் சொன்னேன். அது நடந்தது. எங்கள் வழி எப்படி தெரியும் என்று கேட்டீர்களே, அதற்கு இப்படி உதாரணங்கள் நிறைய இருக்கின்றன. பராசக்தி படத்திலே கல்யாணி என்ற பாத்திரம் உங்களுக்கு தெரியாத படமா, கதையா? அந்த பெண் கணவனை இழந்து, தந்தையை இழந்து, அண்ணன்மார்கள் வெளிநாட்டிலிருந்து வர முடியாத நிலையில் நடுத்தருவிலே திடீரென்று கையில் காதில் எதுவும் இல்லாமல் குழந்தையோடு வந்து நிற்கிற போது, நாளை என்ன செய்வேன் என்று கேட்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டு பெண் சொல்வார், கவலைப்படாதே, நாளை காலையிலிருந்து தெருமுனையில் ஒரு இட்லி கடை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம். உடனே அந்த பெண் கேட்பாள், இட்லி கடையா? ஆம், தமிழ்நாட்டில் தாலி கர்த்தவர்களுக்கெல்லாம் இட்லி கடை தானே தாசில் உத்தியோகம். இது கலைஞர் எழுதியது. ஆட்சிக்கு வந்தவுடன் விதவைகள் மறுவாழ்வு திட்டம் என்று கொண்டு வந்தார். அந்த படத்தில் தான் பிச்சைக்காரர்கள் மாநாடு நடக்கும். ஆட்சிக்கு வந்தவுடன் பிச்சைக்காரர்கள் ஒழிப்பு நடத்தினார். மனிதனை மனிதன் வைத்து இழுக்கிற காட்டுமிராண்டித்தனம் இன்னும் இந்த ஊரில் இருக்கிறது என்ற வசனம் அதில் தான் வரும். ஆட்சிக்கு வந்தவுடன் கை ரிக்ஷாவை இந்தியாவிலேயே முதலாக ஒழித்தது கலைஞர் தான். ஆக மனதில் இருப்பது, வாய்ப்பு கிடைக்கிற போது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நான் முன்பெல்லாம் அதிகாரங்கள் வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே கிடையாது. ஆனால் இப்போது எதிர்பார்க்கிறேன். இப்போது நான் பரிந்துரை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறேனே தவிர நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இல்லை. அது போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியத்தை இப்போது நான் உணர்கிறேன். இருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் செய்ய வேண்டியதை செய்யவில்லை என்றால் யார் செய்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்திற்கு போக வேண்டும். கால்பந்தாட்டம் ஆட தெரிந்தவன் கேலரியில் உட்கார்ந்திருந்தால் ஆட்டம் என்றால் என்னவென்று தெரியாதவன் மைதானத்தில் விளையாட்டு வீரனாக இருப்பான். மறந்துவிடக்கூடாது. சொல்லி சொல்லி பார்க்கிறோம், நடக்கவில்லை என்று சொன்னால் ஏன்? அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை, விருப்பம் இல்லை. அதனால்தான் அண்ணாவே அரசியல் கட்சி ஆரம்பித்தார்.
சொல்வதை கேட்க மாட்டேன்கிறார்கள், அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை, நாம் அந்த இடத்திற்கு போவோம் என்று சொன்னார். அதுபோல நிறைய பிரச்சனைகள் நடவே இருக்கு. தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு இந்தியாவிலேயே தனித்துவத்தோடு வழங்குவதற்கு காரணம் கலைஞர் வழியில் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மாநிலத்தை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிறார் என்பதை விட அவர் அவருடைய குரலை கேட்கிறார். ஆர்.கே. செல்வமணி சொன்னார், சென்றோம், சந்தித்தோம், கனிவுடன் கேட்டுக்கொண்டார் என்று. இப்போது நான் முக்கியமான பகுதிக்கு வருகிறேன். உங்களுடைய பிரச்சனையை நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். பேசிய உடனே அங்கே ஒரு அதிர்வலை வந்தது. அதற்கு முதல் நாள் நாளை என்ன பேசலாம் என்று யோசித்த போது பல பிரச்சனைகள் வந்த போது திடீரென்று உங்கள் நினைவுக்கு வந்ததற்கு காரணம் ஏழுமலை. அந்த நிகழ்வு என்னை உறுத்தி கொண்டே இருந்தது. பல நேரங்களில் நான் படித்திருக்கிறேன் பத்திரிகைகள். ஒரு காட்சி, கதாநாயகன் வந்து ஒரு பேருந்தை மோட்டார் சைக்கிளில் தாண்ட வேண்டும். பேருந்துக்கு வருகிற வரை கதாநாயகன் இருப்பார், பேருந்தை கடந்தவுடன் அவர் உட்கார்ந்து ஒட்டி கொண்டிருப்பார். இடையில் தாண்டியது யார் என்றால் நீங்கள் தான். அப்படி ஒருவர் தாண்டுகிறார். தாண்டுகிற வரை தெரிகிறது, போய் அந்த பக்கம் மோட்டார் சைக்கிள் இறங்கியது டேக் ஓவர் என்கிறார்கள். ஆனால் அங்கே போய் பார்த்தால் தான் தெரிகிறது, விழுந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அவன் குடும்பம் வீட்டில் காத்திருக்கிறது. அவன் பிள்ளைகள் அவனை நம்பி இருக்கிறது. வீர சாகசம் புரியக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்ற, அதன் மூலமாக வாழ்க்கை நடத்துகிற ஒரு தோழனுடைய வாழ்வு இப்படி அநியாயமாக முடிந்து போகிறது. மீனவர்கள் பிரச்சனையை பற்றி பேசுகிற போது நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன், கடலுக்கு மீன் பிடிக்க போன மீனவன் திரும்பி வருவதற்கு கரையோரத்தில் பிள்ளையோடு அவனுடைய மனைவி காத்திருப்பார். என்ன நிலைமையில் தெரியுமா? ஒன்று அவன் மீன்களை பிடித்துக் கொண்டு வருவானா, அல்லது அவன் உடலை யாராவது சுமந்து கொண்டு வருவார். அதே போலத்தான் இங்கே யாரோ பேசுகிற போது சொன்னார்கள், நம்முடைய ராஜகோபால் தான் சொன்னார். அதாவது ஷூட்டிங்க்கு போய்விட்டு வருகிற திரைப்பட கலைஞர் வருகிற போது கை கால்களோடு ஒழுங்காக அடிபடாமல் வருவானா என்று வீட்டில் இருப்பவர்கள் காத்திருப்பார். என்ன கொடுமையான வாழ்வு! ஒரு கோரிக்கையை கொடுத்துதான் ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்பது அல்ல. நடந்து போகிற போதே சாலையில் பார்க்கிற நிலையை பார்த்து இந்த ஊரில் சாலை செப்பனிடப்பட வேண்டும், போக்குவரத்து சரி செய்யப்பட வேண்டும் என்று எண்ண வேண்டும். ஒரு காலத்திலே போலீஸ்காரர் நின்று கையசைத்தார், வாகனங்கள் நின்றன, வாகனங்கள் அதிகரித்தன, சிவப்பு பச்சை மஞ்சள் விளக்கு வந்தது, முடியவில்லை, மேம்பாலங்கள் வந்தன, போதவில்லை, மெட்ரோ ரயில் வந்திருக்கிறது, இன்னும் என்னமெல்லாமோ வரும். இது காலத்திற்கேற்ப தானாக மாற்றம் வருகிறது என்பதை போல உங்கள் பிரச்சனைகள் நீங்கள் சொல்லாமலே யாருக்கு சென்று சேர வேண்டுமோ அவர்களுக்கு சேர வேண்டும். நான் பேசினேன். பெரும்பாலும் இது போல கருத்துக்களை பேசுகிற போது மற்ற உறுப்பினர்கள் ஐ ஆல்சோ அசோசியேட் என்று சொல்வார்கள். அதாவது நானும் ஆதரிக்கிறேன். என்னுடைய இந்த உரைக்கு பின்னால் அதனுடைய குறிப்புகள் எங்களுக்கு வரும். மறுநாள் நான் பேசியதனுடைய அந்த பதிவு அப்படியே வருகிற போது கீழே என்ன வருகிறது என்றால், எல்லோருடைய பெயருக்கு பதிலாக செவரல் மெம்பர்ஸ் அசோசியேட்டட் என்று. பின்னர் நான் கேட்டேன், இது என்ன நான் பேருக்கு மேல் ஒரு 5-6 பேருக்கு மேல் என்றால் செவரல் மெம்பர்ஸ் என்று தான் நாங்கள் போடுவோம். பின்னர் நான் வாங்கி பார்த்த போது மிக முக்கியமாக அதில் அம்மையார் சோனியா காந்தி ஆதரித்திருந்தார். அமிதாப் பச்சனுடைய மனைவி ஜெயா பச்சன் ஆதரித்திருந்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த பெயர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி, சமாஜ்வாடி கட்சி, காங்கிரஸ் கட்சி, எல்லா எதிர்கட்சிகளும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நான் பேசிய போது நாங்களும் ஆதரிக்கிறோம். சரி, அதோடு முடிந்ததா எப்பொழுதும் போல நினைத்தேன். காரணம் இதுதான பழக்கம். பிஹெச்எல் என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்தியாவிற்கு புகழ் சேர்க்கக்கூடிய நிறுவனம். நான் தொழில்துறையின் நிலைக்குழு தலைவராக இருக்கிறேன். ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் இண்டஸ்ட்ரி. இந்த கனரக தொழிற்சாலைகள்லாம் எங்களுடைய பார்வைக்கு தான் வரும். 31 உறுப்பினர்கள் அதில் இருக்கிறார்கள். அந்த பிஹெச்எல் நிறுவனத்தில் சூப்பர்வைசர்கள் என்று ஒரு பிரிவினர், அவர்களுக்கு நீண்ட காலமாக வரவேண்டிய அரியர்ஸ் வரவில்லை. ஒரு உதாரணம், அதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள், தொடர்ந்து நடத்துகிறார்கள், உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், என்னென்னோ நடக்கிறது. கடைசியாக சொல்ல எங்களால் போராட்டம் நடத்த முடியும். இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தீர்கள், எனக்கு கொஞ்சம் ரொம்ப தயக்கம் என்னன்னா, இவ்வளவு செலவு ஏன் பண்றீங்க? உங்களுடைய நிலைக்கு இதெல்லாம் வேண்டாம். நீங்க என்ன வெட்ட வெளியில நிக்க வச்சு இப்படி கூட்டத்தை நடத்தினா கூட நான் அங்க வந்து பேச தயார்.
எனக்கு நீங்க இந்த மாலை போட்டதுக்கு பதிலாக உங்க வீட்டுல இருக்க பெண்ணுக்கு ஒரு கொஞ்சம் இவ்வளவு மல்லிகை பாயிண்ட் போங்க. எனக்கு போட்ட சால்வைக்கு பதிலாக உங்க வீட்டுல இருக்க பிள்ளைக்கு போறப்ப ஒரு டைரி மில்க் பாயிண்ட் ப்ளீஸ். இதை நான் கொண்டு போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத விட நீங்க செலவு செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை. நீங்க பெரிய செல்வந்தரா இருந்தா பரவாயில்ல, அன்பளிப்புங்கிறது ஏதோ கேடயம் கொடுத்தீங்க, அது ரொம்ப அழகா இருந்தது, கவிதை படிச்சீங்க, நல்லா இருந்தது, போதும். அதனால தயவு செஞ்சு எங்களை மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி செலவுகளை நீங்க குறைச்சுக்கணும். நீங்க நல்லா இருங்க, அது போதும். அதுதான் நீங்க காட்டுற அன்பு. இது மாதிரி பரிசுகள் என்பது வேண்டாம். வேண்டாம்னு சொல்றேன்னா வேற காரணத்தினால இல்ல, உங்களை சிரமப்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு மனநிலையோட நான் வளர்ந்துட்டேன். அம்மா தான் அப்படி வளர்த்தாங்க. அடுத்தவங்களோட சேர்ந்து நீங்க கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்பட்டேன். இப்ப சாப்பாடு இல்லை உங்களுக்குன்னு சொல்லியிருந்தா நானும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். நான் மாணவர் தலைவராக இருந்தப்போ கல்லூரியில சுத்தி பெருசா பண்ணிட்டு வருவோம். வந்த உடனே என்ன அன்பா விடுதியில கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் சொல்லுவேன், என் கூட 15 பேர் இருக்கான், சாப்பாடு தந்தீங்கன்னா வரேன், இல்லைன்னா வேண்டாம், எல்லாரும் டீ சாப்பிட்டுக்கிறோம். அப்பதான் என் கூட இருக்கிறவங்க என் கூட இருப்பாங்க. அலெக்சாண்டர் போர்ல வெற்றி பெற்று போய்கொண்டே இருக்கிறார், பாலைவனத்தை கடக்கிறார், பெரும் படை, தண்ணீர் தாகம், எல்லோரும் சுருண்டு விழுகிற போது அலெக்சாண்டர் விழுகிறார். ஒரு விசுவாசமான வீரன் எங்கோ ஓடி போய் தேடி கண்டுபிடித்து ஒரு சின்ன கொடுவையில கொண்டு வந்து நீரை கொடுக்கிறான். ஏது நீர்? அங்கு போய் கொண்டு வந்தேன். எவ்வளவு நீர்? இவ்வளவுதான் கிடைத்தது. வாங்கி அதை மணலில ஊற்றுகிறான். நான் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு வந்தேன் என்கிற போது, நீங்கள் எல்லாம் தாகத்தால் வாடுகிற போது நான் மட்டும் குடித்தால் நான் உங்கள் மன்னன் அல்ல, உங்கள் தலைவன் அல்ல என்று சொல்லி. அது மாதிரி உடன் இருப்பவர்களுடைய துன்பங்களை, அதனால்தான் இவங்க எல்லாம் உங்களுக்கு தலைவர். பேருக்கு தான் தலைவர். தலைவர்னா அவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் அல்ல. உங்களில் ஒருவர் இங்கே இருக்கிறார். நாளை நீங்கள் யாராவது இங்கே வரக்கூடும். முதல்ல வேற யாரும் இருந்தாங்க, இவங்க இருந்தாங்க. அதை அடிக்கடி நான் சொல்வேன். நாடாளுமன்ற உறுப்பினர் என்றால் இது எழுதி வைக்கப்பட்டது அல்ல. எனக்கு முன்னால் பல பேர், எனக்கு பின்னால் பல பேர் வருவார்கள். இடைப்பட்ட காலத்தில் நான் இருக்கிற போது நான் என்ன செய்தேன் என்பதுதான் முக்கியம். அவர் விஜயன் சுப்பராயன் சொன்ன மாதிரி எல்லாரும் தான் போறாங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரியலன்னாங்கள. நான் அந்த இடத்துக்கு போக விரும்பல. நான் போனா அங்க இருக்கிற நாட்கள்ல நான் ஏதாவது செய்து விட்டு வர வேண்டும். அப்பதான் நான் என்னை அனுப்பி வைத்த கட்சிக்கோ நம்பிய மக்களுக்கோ நான் கடமையாற்றுகிறேன் என்று பொருள். நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு உண்ணாவிரதத்துக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் லட்சக்கணக்கில் ஆகிறது என்கிறீங்க. தயவு செய்து இப்படி பண்ணாங்க. ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க, என்னால முடிஞ்சது செய்யறேன். யார் வீடு வீடா போகாதீங்க. இப்போ டெல்லிக்கு நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட எல்லாம் மனு கொடுக்க போறோன்னு ஒரு கூட்டம் வரும். 5 நாள் தங்குவாங்க. யார்? நரிக்குறவர்கள் வருவாங்க. நரிக்குறவர்களை ஷெட்யூல்டு ட்ரைப்ல சேர்க்கணும்னு முத பேசினது நான் தான். இப்போ சேர்த்துட்டாங்க. நீங்க உண்மையிலேயே நாடோடினா அவங்க தான். ஆனா அவங்க ஷெட்யூல்டு ட்ரைப்ல இல்ல. விசித்திரமான நாடு இது. வேடிக்கையான சட்டங்கள் பேசணும். அவங்க 5 நாள் தங்கி இருப்பாங்க. காசு இருக்காது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர் வீடு அங்க எங்கெங்கயோ இருக்கும். நான் சொல்ல இப்படிதான் அலையாதீங்க. யாராவது தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மந்திரியை பார்க்கணுமா? நான் கூட்டிட்டு போறேன். அத்தோட நேர ஊருக்கு போயிட்டு. டெல்லியில தங்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. டெல்லியில செலவு செய்யறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. தயவு செஞ்சு நீங்க இப்படி சிரமப்படாதீங்க. ஒண்ணு என்ன நம்புங்க, நான் பேசுறேன். இல்ல மந்திரியை பார்க்கணுமா, வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்று நான் சொல்லுவது வழக்கம். அது போல இந்த சூப்பர்வைசர்ஸ் அவங்கள்ட்ட சொன்னேன், இனிமே இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ணாதீங்க, செலவு பண்ணாதீங்க, கொடுங்க நான் பேசுறேன்னு. அங்க போய் நான் அமைச்சரை பார்க்கல, செக்ரட்டரி ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவங்க தான் பவர்ஃபுல். அவங்கள கேட்டுதான் மந்திரியை செய்வாங்க. அவர்கிட்ட விளக்குனா அவர் என்கிட்ட தனிப்பட்ட பிரியம் உடையவர். நான் வெளிநாட்டுக்கு போறேங்க, அதனால அதுக்குள்ள நான் என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன்னு. நம்புங்கள், அவர் போவதற்குள் இந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணார். எவ்வளவு தெரியுமா? ஒவ்வொருத்தருக்கும் 1.5 லட்சம் 2 லட்சம் ஒவ்வொருத்தருக்கும். திருச்சியில மட்டும் 4000 பேர். இந்தியா முழுவதும் சற்றேறக்குறைய 15000 பேர் அந்த பயன் பெற்றார்கள். அதுல பல பேருக்கு யாருக்கும் யாருன்னே தெரியாது. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அந்த குடும்பம் அவங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்கல்ல அப்படின்னு. அது மாதிரி உங்க பிரச்சனையை நான் பேசிட்டு அத்தோட விட்டுருக்கலாம். இவங்கெல்லாம் வந்தாங்க, அப்படியே முகத்துல மலர்ச்சி, ஏதோ எல்லாம் நாங்க கொண்டாந்து மலைக்கோட்டையை சென்னையில வச்சுட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. பரவாயில்ல, குரல் கொடுத்துட்டோம் அப்படின்னு. எனக்கு அதுல ஒரு மாதிரி எனக்கு ஒரு இன்னும் கடமையை நான் அதிகமாக உணர்ந்தேன். சரி, ஏதாவது செய்யணும்.
கொஞ்சம் பொறுமையாக செயலானதை உடனே செய்வோன்னு அவங்கள உட்காத்தி வச்சுட்டு ஐ சாட் அப்பாயின்மெண்ட் வித் 2 மினிஸ்டர்ஸ். யார்? டெல்லியில் உங்கள் ஐஎன்பி மினிஸ்டர் வைஷ்ணவ் அவர் தான் இந்த செய்தி ஒளிபரப்புத்துறையினுடைய அமைச்சர். இன்னொருத்தர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர். மூணாவதா ஒண்ணு பொன்னுசாமி சொன்னேன்ல, இன்னைக்கு வந்து சொல்றேன், இப்ப சொல்றேன். அங்க உட்கார்ந்துட்டே இவர் சொன்னார்ல, வீடு வேணும். இப்ப அவங்க ரொம்ப பேசுனாங்க, கவலையோட பாதி பேருக்கு வீடு இல்லை. வீடு இல்லாதோட அவளும் எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். நான்லாம் அனுபவிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. அந்த கண்ணத்தை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள மாசம் பிறந்துடும். அதை விட அந்த வீட்டுக்காரர் பாப்பாரு பாருங்க, அவர் தான் உலகத்திலே பெரிய ராஜா மாதிரி, நம்ம எல்லாம் அவங்கள்ட்ட வேலை செய்யற மாதிரி. எல்லாருமே அனுபவிப்பீங்க. அதனால வீடு வேண்டும் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை சொன்னாங்க. நான் அங்கே இருந்து நம்முடைய வீட்டு வசதித்துறை அமைச்சரோட பேசுறேன். இங்க அவர் சொன்னார், அண்ணன் செய்யலாம், தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருந்தேன். அவர்கிட்ட பேசாம நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடாதுல்ல, சொல்லவே இல்லை இது வரைக்கும். இப்ப அவர் வெளிநாடு போறப்ப அந்த நேரத்துல போய் என்ன செய்யலாம், வெளிநாடு போயிட்டு வரீங்க, வாழ்த்துக்கள். நான் கூட்டத்தில் நிக்கல, தனியா பார்த்தேன். அவர் என்கிட்ட சில விஷயங்கள், வேற சில விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிக்கிட்டு இருக்கப்ப என்கிட்ட தலை நிறைய செய்திகள் இருக்கு அவர்கிட்ட சொல்ல வேண்டியது. ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னே ஒன்று சொன்னேன், இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் வீடு இல்லைங்கிறாங்க. நான் நம்ம வீட்டு வசதித்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன், வீடு இருக்குங்கிறாரு, கொஞ்சம் கன்செஷன்ல கொடுத்தா அவங்க அதை வாங்கிக்குவாங்கன்னு. அப்படியா, சரி போயிட்டு வந்து பேசிக்கிறேன். இப்போ அவர் ஊர் திரும்பி கொஞ்சம் ஓய்வு எடுத்து மற்ற வேலையெல்லாம் பார்த்தோன்னா நீங்க எல்லாரும் வாங்க, நிர்வாகிகள்லாம் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஏன்னா நான் மறுபடியும் போய் கொடுத்து கூட செய்யலாம். ஆனா நீங்க வாங்க, உங்களுக்கும் இருக்கும், அவருக்கும் உங்களை எல்லாம் பார்த்து அவர் மன நிறைவு இருக்கும். ஆக அவர் செய்யலாம், பார்த்துக்கலாம், போயிட்டு வாங்கினதுலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, அது நடக்கும். உங்க வீடு இருக்கா? அதான் உட்காந்து வீடு இல்லாதவங்க எல்லாம் கை தட்டுறாங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் போனது தொழிலாளர் நலத்துறை அமைச்சரை பார்த்து. அவர் என் மேல ரொம்ப அன்புள்ளவர். கூப்பிட்டு வச்சு வேற கதையெல்லாம் பேசினாரு. ஐயா அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இதை பிடிங்க, நான் நாடா பேசினேன்ல. ஆமா நான் இருந்தேன், இன்னைக்கு திரும்பி ஒரு தடவை படித்தேன். சரி என்ன வேணும் உங்களுக்கு? அவங்களுக்கு இந்த இஎஸ்ஐ ஃபெசிலிட்டி கொடுக்கும். இந்த மருத்துவமனைக்கு இஎஸ்ஐ ஃபெசிலிட்டி இல்லைங்கிறாங்க. இல்லையா? எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு, எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு ரொம்ப யோசிச்சார். ஒன்றும் பெருசாக வராங்க. தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்காங்க, அப்புறம் மற்ற ஸ்டேட்டு மும்பையில் கொஞ்சம் இருப்பாங்க, 10,000 பேர் இருப்பாங்களா? அதிகபட்சம் இருப்பாங்க. செஞ்சிருவோம், போயிட்டு வாங்கன்ட்டு. அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, பார்த்தேன்னு தான் சொன்னேனே தவிர அது சொல்ல. இப்போ அதோட முடியாது, சொல்லியிருக்காரே தவிர நான் இனிமேல் அவரை விரட்டணும். எப்போ பார்த்தாலும் மாண்டேவியஜி வாட் ஹேப்பன் டு மை லெட்டர் கேட்டு கேட்டு வாங்கணும். ஏன்னா அவங்க பாஸ்ட் அவங்க கேட்டாங்க, அதனால அவர் செஞ்சிருவாரு, நம்பிக்கை. அடுத்து இவர் ஐஎன்பி மினிஸ்டர் போய் பார்த்தார். அவர்கிட்ட தான் இந்த போர்டு வாரியம் நீங்க எல்லாம் இப்போ நல்லா பேசுனீங்களே அதை பத்தி பேசினார். அவர் உடனே அவர் செக்ரட்டரி அவர் சொல்லி, சினிமா ஃபீல்ட்ல யார் யாருக்கெல்லாம் போர்டு இருக்குன்னு ஒருத்தருக்குமே இல்லைங்க. கேமராமேன், டைரக்டர், ஒண்ணுமே இல்லையா? எதுக்குமே கிடையாது. சரி நீங்க போங்க அப்படின்ட்டு. இது ரொம்ப பெரிய வேலையா இருக்கும் பொழுது, பெரிய வேலையா இருக்கலாங்க, நீங்க இவங்களுக்கு மட்டுமாவது செய்யுங்க. நான் கேட்கறது, நீங்க சின்ன சின்ன பிரிவுக்காக செஞ்சுட்டு போங்க, மொத்தமா செஞ்சால் உங்களுக்கு சிரமம். அவங்களுக்கு ஒரு வாரியம்னு வந்தா அவங்களுடைய பல துன்பங்கள் தீரும், ஏராளமான இயக்கங்கள் குறையும். அரசாங்கம் அதுக்கு தானே இருக்குன்னப்ப இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் நம்பிக்கை சுடர் இருக்கிறது. ஆக நீங்க என்கிட்ட சொன்னது இஎஸ்ஐ, போர்டு, மூணாவதா வீடு. வீட்டுக்கு நம்ம தலைவர் இங்க இருக்காரு, நல்ல பாசிட்டிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை வாங்கி கொடுத்துட்டு நீங்களாம் அந்த வீட்டுக்கு குடி போறப்ப நானும் வந்து அங்க நிற்பேன். இப்ப அவரு விஜயன் சொன்ன மாதிரி உங்க குடும்பத்தில் நானும். எனக்கு எப்போதுமே பெரிய சர்க்கிள். நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன், பல இடங்கள்ல எனக்கு அப்பா கிடையாதுன்னு சொன்னேன்ல, எனக்கு அண்ணன் தம்பி கிடையாது, சித்தப்பா பெரியப்பா கிடையாது, மாமன் மச்சான் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பட் ஐ எம் நாட் அன் இண்டிவிஜுவல்.
எனக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அண்ணன் தம்பி இருக்க மாதிரி இப்ப அந்த கூட்டம் பெருசாயிடுச்சு. உறவினர்களை மட்டுமே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவங்க தான் வருவாங்க ஜாதிசனம். இது எல்லாத்தையும் கடந்தது. யார் என்ன ஜாதியெல்லாம் கிடையாது, நம்ம எல்லாரும். நீங்க தமிழர்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும் இல்ல இந்த குரல். இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் திறமையானவர்கள். வாழ்க்கையில இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாம அந்த அம்மா இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏழுமலையோட மனைவி இருக்காங்களா? அவங்க இந்த இடத்துல நான் வந்து பேசுறதுக்கோ, நான் நாடாளுமன்றத்திற்கு பேசுறதுக்கோ அந்த அம்மா ஒரு இழப்பை சந்திச்சிருக்கலாம். ஆனா அவங்க கணவர் தான் ஒரு முக்கியமான காரணம். ஏற்கனவே எனக்கு அந்த உறுத்தல் இருந்துச்சு. நிறைய இருக்கு பேச வேண்டியது. நெக்லெக்டட் பீப்புள், த அன்நோட்டிஸ்ட் பீப்புள், மார்ஜினலைஸ்ட் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொன்று கூட சொல்றாங்க. இப்ப எல்லாம் எனக்கு மெசேஜ், த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு. வாய்ஸ்லெஸ்லாம் இல்லை, சந்தர்ப்பம் இல்லாம இருக்கிறவங்க நீங்க. உங்களுக்காக செய்யக்கூடியவங்க நாங்க பேசுறோம். அது மாதிரி மண்டை தலையில ஓடிக்கிட்டே இருக்கும். பல பிரச்சனைகளை நான் போகிற போதே யோசிப்பேன், எதற்கு முன்னுரிமை தர வேண்டும், எதை கூட்டத்தில் பேசுறது, எதை தலைவர்கிட்ட பேசுறது, எதை நாடாளுமன்றத்தில் பேசுறது. அப்படிதான் பலவற்றை இதுவரை செஞ்சிருக்கிறோம். நான் சொன்னேன் சூப்பர்வைசருக்குலாம் அவ்வளவு வாங்கி கொடுத்தேன், யாரும் பார்க்கலன்னு. ஆனால் உங்களுடைய ஒரு சிறப்பு தன்மை என்னவென்றால், பேசியதற்கும் முனைப்படுத்ததுக்குமே நீங்க இவ்வளவு நன்றி காட்டுறீங்கன்னா எனக்கு என்ன உணர்றதுன்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவதை விட என்னுடைய கடமை அதிகரித்திருப்பதாகவே நான் உணர்கிறேன். என்னுடைய பொறுப்பு கூடுது. இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறணும்னாக்கா நான் தொடர் முயற்சி எடுக்கணும். அது எனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. நீங்க இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துதன் மூலமா நான் விடியகாத்தால் 4:30 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். அப்புறம் திரும்பி இங்க வந்திருக்கேன். இப்போ திருப்பி ஊருக்கு போகணும். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நான் அந்த என்னை கேட்டுக்கிட்டு தான் இந்த தேதியை முடிவு பண்ணாங்க. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாக்க, வந்ததற்கு பின்னால் இந்த பிரச்சனையில் நான் காட்ட வேண்டிய அக்கறை இன்னும் அதிகமாகிறது. பட்டாசு தீபாவளிக்கு வந்த பிள்ளைங்களுக்கு வாங்கி உங்களுக்கு புதுமையா இருக்கும். வித்தியாசமான ஆள் தான், என்ன பண்றது. பட்டாசு வெடிச்சா அங்க இருக்கிறவங்க பாக்குறாங்க, 4 பேர் கேட்கறன்றதை விட உங்க கையில இருந்து எவ்வளவு காசு செலவாயிருக்கு. நீங்க அந்த அளவுக்கு வசதி இல்லை. வாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் வெடிப்போம். நீங்க உங்க புது வீட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் கிடைச்ச உடனே வெடிங்க. நான் வந்து நிக்கிறேன், குடும்பத்தோட வாங்க, அப்ப நானும் வந்து நிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நாள் வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் தயவு செஞ்சு என்னை பொறுத்த வரைக்குமாவது நீங்க சிக்கனமா இருங்க. இந்த நிறைய இதெல்லாம் கொடுத்துருங்க, அது எப்படி பண்ணீங்களோ தெரியல, நான் சாப்பிட்டு தான் போவேன். அந்த அன்பு வந்தவங்களுக்கு ஏதோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக இப்போது நான் உங்களை பார்த்த போது உணர்ச்சி வசப்பட்டு நின்றேன். ஏற்கனவே உங்களை பற்றி அறிந்த காரணத்தினால் மனதிற்குள் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நான் தொடங்கி இருக்கின்றேன். அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்னா உங்களுக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். திரைப்படத்துல நாங்கள் பார்த்த, கேள்விப்பட்ட, என்னை நாடாளுமன்றத்தில் தொலைக்காட்சியில் பார்த்து கேள்விப்பட்ட நீங்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒருத்தர் நேரில் பார்த்தோம். நீங்க எல்லாம் பேசின வார்த்தைகள் ரொம்ப எனக்கு மகிழ்வூட்டுவதாகவும் நெகிழ்வூட்டதாக இருந்தது. அதை விட உங்களுடைய இந்த அறிவு, இந்த விவேகம் இன்னும் என்னென்ன வச்சிருக்காருன்னு தெரியல. அது மாதிரி உங்களை எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். நான் சொல்ற மாதிரி சினிமாவில் தளபதி தினேஷ் எல்லாம் பார்த்தா, அவரு இந்த தம்பி சில்வா, அவரு சிவா, இவங்க எல்லாருமே பார்த்த முகம்தான். எதுவுமே தெரியாது இல்லை இவங்க எல்லாருமே. பிள்ளைங்கள்ட்ட காட்டினா உள்ள வராது. ஆனால் உண்மையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்று உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி, கலந்துரையாடுவதில் மகிழ்ச்சி, நீங்கள் எல்லாம் பேசியதை கேட்டதில் எனக்கு மகிழ்ச்சி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புங்கள், காத்திருங்கள். நிச்சயமாக ஒவ்வொன்றாக நல்லது நடந்து கொண்டே இருக்கும். இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வாழ்வின் பொற்காலம் தொடங்கிவிட்டது. நன்றி, வணக்கம்.